வேதத்திலே யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 24வது வசனம். இந்த 2025 ஆண்டுல தேவன் நம்முடைய சபைக்கு எல்ஷடா வர்ஷிப் சென்டர் இருக்கு. நம்ம அனைவரும் சபையார நினைக்கிறோம். ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாமா? அதை ஜோரா யாராவது வாசிக்கலாமா? நான் புறஜாதிகளே உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். உள்ள வாசிக்கலாம். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன் இல்லையா? நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு எல்லைகளை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? இந்த உலகத்துல உன்னை யாராவது நம்மளை வெறுத்து தள்ளினாலும் இந்த இடம் இல்ல, இந்த வீடு உனக்கு சொந்தம் இல்ல, இந்த நாடு உனக்கு சொந்தம் இல்ல, இந்த மாநிலம் உனக்கு சொந்தம் இல்ல, அப்படி யாரால திறத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உங்கள் எல்லைகளை என்ன பண்றாரு ஆண்டவர்? விஸ்தாரப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இது யாருக்கு சொன்னாங்க தெரியுங்களா? இந்த வசனம் யாருக்காக எழுதப்பட்டிருக்குது தெரியுமா? யாருக்காவது? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. யாருக்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இஸ்ரவேல் ஜனங்களாக தேவன் நம்மளை என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டிருக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? எல்லாம் இங்கிலீஷ்காரர் வாசிக்கிறதுனால கொஞ்சம் யாரும் இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக என்ன பண்றாரு? மோசேய சீனாய் மலை மேல எங்க வர சொன்னாரு? சீனாய் மலை மேல வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் என் வாக்குகளை கொடுக்கிறேன். என் இஸ்ரவேல் மக்களுக்காக என்ன பண்ண போறேன்? மோசே சீனாய் மலைக்கு வா, நான் உன் கூட பேசணும், உன் கூட பேசணும் அப்படின்னு என்ன பண்றாரு? சீனாய் மலை மேல மோசே ஏறி போகிறார். காலமே எழுந்து, விடிய காலமே எழுந்து என்ன பண்றாரு? ஆண்டவரை தரிசிக்க. ஆண்டவர் என்னோட என்ன பேசுகிறார்? நம்ம ஜனத்திற்காக, இஸ்ரவேல் ஜனக்காக என்ன பேசுகிறார்? அதே இஸ்ரவேல் ஜனமாக இன்று தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அது பார்த்து தேவன் நம்மளுக்கு சொல்லுகிறார், நான் புறஜாதிகளை உனக்கு விரோதமாக எத்தனை ஜாதி மதம் எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை மதங்கள் உருவானாலும், எத்தனை தேசத்துல உனக்கு விரோதமான தேசங்கள் பல தேசங்கள் வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிறேன். துரத்தி விடுகிறார் ஆண்டவர். உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஒரு ஆயுதம் என்ன பண்ணது? வாய்க்காக போகும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நம்ம எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லமா, நான் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். சொல்லுங்க, நான் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆண்டவர் என்ன பண்ணாரு? உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டிலே உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த குடும்பமா இருக்கட்டும், எந்த சகோதரனா இருக்கட்டும், எந்த சகோதரியா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆனா ஆண்டவர் உன்னை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டலாமா? ஆண்டவரே உங்க எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அதே அத்தியாயத்தில் நம்ம பார்க்கிறோம். அதை வாசிக்கலாமா? 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 34 10வது வசனத்திலிருந்து 14 வாசிக்கலாமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அதே அதிகாரம் தான், 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் என் ஜாதியிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். எமோனியனையும் கானானியனையும் எத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். அவர்களுடைய பலிப்பிடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். கர்த்தருடைய நாமம் எரிச்சலுள்ளவர் என்பது அவர் எரிச்சலுள்ள தேவனே ஆகையால்
அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவையானால் அவர்கள் தங்கள் தேவர்களை செராமர் மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களாகிய பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலிப்பிடத்திலே புசிப்பாய். ஆகையால் குமார்த்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமார்த்திகள் தங்கள் தேவர்களை சேரமார்க்கமாய் பின்பற்றுவது அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சேரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இங்க வாசிக்கும் பொழுது அநேக ஜாதிகளை என்ன பண்றாரு, அவங்கள இருந்து உன்னை என்ன பண்றாங்க, பிரித்து எடுத்து உன்னை என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஜாதியாக ஆக்கிற தேவனாக இருக்கிறான். உனக்கு விரோதமாக எவ்வளவு ஜாதிகள் நீங்க பாத்தீங்க இல்லையா, எத்தனையோ மான தேசங்களில் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் வச்சு என்ன பண்றாரு ஆண்டவர், பிரித்து எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாரு, ஒரு விசேஷித்த ஜனமாக என்ன பண்றாரு ஆண்டவர் நடத்துகிறவரா இருக்கிறார். அதே என்னாகமத்துல 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமா. ஏன் சொல்லுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு உண்மையாக உத்தமமாக அவர் வழி நடத்துகிற பிள்ளைகள் என்ன பண்றாரு ஆண்டவர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். சொல்லாமா, என்னை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லாமா, என்னை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். சொல்லாமா, என்னை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். அதுதான் உன்னை ஆசீர்வதிக்குவார் ஆண்டவர். என்ன பண்ற, நம்மளை ஆசீர்வதிக்கதான் ஆண்டவர் பிரியம். அவருக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகளை, அவர் நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது. அதுதான் உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தேவனாக. உனக்காக அவருக்கு நீ பிரியமா இருக்கும் பொழுது என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனமாக, சகோதரியே நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், சகோதரனே நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். உன் ஸ்தலங்கள் என்ன, உன் எல்லைகள் என்ன பண்ற ஆண்டவர், விஸ்தாரப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். உன் எல்லையை பெரிதாக்குகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதே 1ஆம் நாளாகம புத்தகத்துல 9:9-10 வாசிக்கும் பொழுது யாப்பேஸ் அங்க நம்ம பார்க்கிறோம். இன்னும் யாரை பார்க்கிறோம், எல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா, யாரை பார்க்குறீங்க, யாப்பேச 1ஆம் நாளாகம புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம், 2 வசனத்துல அங்க வராரு யாப்பேஸ்ன்றவர். அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. அவருக்கு தெரியும் நான் இஸ்ரவேலினுடைய ஜனம், நான் இஸ்ரவேலுடைய ஜனமா இருக்கிறேன், என் எல்லையை பெரிதாக்க ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை என் எல்லையை பெரிதாக்குங்க, எங்க வருமானத்தை பெரிதாக்குங்க, என் குடும்பத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பெரிதாக்கி உண்மை துதிக்கிறவர்களாக, உண்மை போச்சுகிறவர்களாக, உண்மை வணங்குகிறவர்களாக மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன பண்ணோம், தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது இஸ்ரவேலின் தேவன் உன்னோடு இருக்கிறார், இஸ்ரவேலின் தேவன் ராஜா நம்மளோடு இருக்கிறவராக இருக்கிறார். யாப்பேசி ஜெபித்தான். யாப்பேசி என்ன ஜெபித்தான், ஆண்டவரே சொத்து தாங்க, பணத்தாங்க, பதவி தாங்க அப்படின்னு ஜெபிக்கல. ஆண்டவரே உங்க மேல என் கிருபை இருக்கட்டும், என் எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே. நான் இன்னைக்கு சிறிய குடும்பமா இருக்கலாம், யாருக்கு என்னை பத்தி தெரியாது, எனக்கு யாரை பத்தி தெரியாது, என் பேரு கூட தெரியாது, எனக்கு யாரும் மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல. அப்படி ஆண்டவர் அதான அவன் தெரியும், இஸ்ரவேலை காண்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று அந்த யாப்பேசுக்கு தெரியும். ஆண்டவரே என்னுடைய எல்லையை, அவனும் ஒரு இஸ்ரவேலி குடும்பங்கள் வழியா வந்தவர் தான். அவன் என்ன சொல்றாரு, என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவர், என் எல்லையை பெரிதாக்கும் என்று ஆசீர்வாதங்களோட வேண்டுகிறான். அப்படி அதே போலதான் நம்ம என்ன பண்றோம், ஆதியாகமத்துல 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை நோக்கி தேவன் என்ன பண்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் ஜாதியை என்ன பண்ணுவேன், பெரிதாக்குவேன். என்ன சொல்றாரு, ஆபிரகாமை தேவனை நோக்கி உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாம் யாருன்னு தெரியாம, ஆனா இன்னைக்கு வேதத்துல அவங்க தொடக்கத்துல இருந்த முடிய வரை அவர் பேர் இல்லாத இடங்களே இல்லாம இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் அன்னைக்கு கட்டளையிட்டார் இல்லையா, அவனுக்கு வாக்கு கொடுத்தார் இல்லையா, உன் எல்லையை பெரிதாக்குவேன், உன் ஜாதியை பெரிதாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பங்களை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன், தலைமுறைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இல்லைங்களா, இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு என்ன பிரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பயப்படுகிறவர்களை, என் கட்டளைகளை கை கொள்கிறவர்களுக்கு, என் பேச்சை கேட்கிறவர்களுக்கு, என் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு அனைவர்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன், எல்லைகளை
விஸ்தாரப்படுத்துவேன். அவர்களுக்கு ஒரு எல்லை இல்லை. உலகம் முழுவதும் எங்க வேணாலும் போலாம். ஆண்டவருடைய வசனத்தை எங்க வேணாலும் எடுத்து சொல்லலாம். ஆண்டவர் உன்னை உலகம் முழுவதும் பயன்படுத்துவார். நான் இந்த பெங்களூரை விட்டா அவ்வளவுதான் எனக்கு தெரியுமான்னு நினைக்க கூடாது. ஆண்டவருடைய கட்டளைகளை அவருடைய வாக்குகளுக்கு கீழ்ப்படும் போது உலகம் முழுவதும் உன்னை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா என் பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்க. எப்படி நானா? ஆனா அதே தாவீதை தான் என்ன பண்றாரு ஆண்டவர்? ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தான் என்ன பண்றாரு? உயர்த்தி ராஜாவாக ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை சொல்லலாம், நீ எதுக்கு பிரயோஜனம் இல்லை, என்ன முடியும்? நீ சின்ன பையன், குடும்பத்துல சின்னவன், உன்னால என்ன செய்ய முடியும்? வேலை மேல உன்னை எதுக்குமே தகுதி இல்லாத ஆளு நீ. உன்னை வச்சு என்ன பண்ண முடியும் கம்பெனில அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யார பலவீனமாக நம்புகிறாயோ, யாருக்கும் எதுவுமே பிரயோஜனம் இல்லை என்று வாழ்கிறாயோ, உன்னை வைத்து தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சொல்கிறார், உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தேவன். நீ இந்த சின்ன இடத்துல இருந்தாலும், சிறிய பட்டணத்தில் இருந்தாலும், சிறிய கிராமத்தில் இருந்தாலும், சிறிய வில்லேஜ்ல தான் இருக்கிற நினைச்சாலும், ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னிருந்து துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குற தேவனாக இருக்கிறார். பிரியமான இஸ்ரவேல் குடும்பத்து தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதத்துல 115:12 பார்க்கும்போது இஸ்ரவேல் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு சபையில வந்திருக்கிற ஒரு குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, யாத்திராகம் 33:7 நம்ம வாசிக்கிறோம். அதே போலதான் யாத்திராகம் 33:2 வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? யாத்திராகமம் 33:2 வாசிக்கலாங்களா? யாத்திராகமம் 33 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி, கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, கானானியனையும் எம்மோரியனையும் எத்தியனையும் மெஷேரியனையும் ஏவியனையும் யூசியனையும் துரத்தி விடுவேன். அல்லேலூயா. எவ்வளவு பேர் நம்புறீங்க? நீ பயப்படக்கூடாது. இங்க என்ன சொல்றாரா? ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசி மாத்துங்க. ஃபர்ஸ்ட் லைன், தூதனை அனுப்புகிறார் என்று சொல்லிட்டு அது படிங்க. உனக்காக ஒரு தூதனை என்ன பண்ற ஆண்டவர்? அதேதான் 33:2 வசனத்துல உனக்காக ஒரு ஆமென். அவ்வளவுதான். நான் உங்களுக்கு முன்பாக யார் அனுப்புறாரு? ஒரு தூதனை அனுப்புறாருப்பா. அவங்கள அனுப்பிதான் என்ன பண்றாரு? உனக்கு ஒரு தூதனை அனுப்பும் போது சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு உன் பக்கத்துல உனக்காக அநேகர்கள் என்ன பண்ணலாம், விரோதமான காரியங்களை செஞ்சாலும், உன்னுடைய பக்கத்து வீட்டில் இருந்தாலும், உன் உறவினர்ல இருந்தாலும், நீ வேலை ஸ்தலங்களில் இருந்தாலும், உனக்கு எந்த இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களோ, ஆனா உனக்கு உதவுவதற்கு ஆண்டவர் யாராவது ஒரு நபர் அனுப்பியே கொடுப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டலாம், ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். அதுதான் இங்க சொல்றாரு, உனக்கு முன்பாக ஒரு தூதனை நான் என்ன பண்றேன்? அனுப்புவேன். அவர்கள் என்ன பண்றாங்க? இந்த உனக்கு இக்கட்டாக, உனக்கு விரோதமாக, உனக்கு தீங்கு செய்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்றாரு? இவங்க பார்த்துப்பாங்க. எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறார். உனக்கு சகாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். உனக்காக ஒரு தூதரை அனுப்பி அவங்க உனக்கு விரோதமாய் நடக்கிறவங்களை, உனக்கு விரோதமாக பேசுறவங்களை, உனக்கு விரோதமாக நடத்த காரியங்களை, மந்திர தந்திரங்களை செய்கிறவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்மதாக என்ன பண்றாரு? ஒரு தூதனை அனுப்புறார். அனுப்பி இவங்களெல்லாம் என்ன பண்றாரு? சரி செய்யறாரு, சரி பண்றாரு. சரி பண்ண பிறகு என்ன பண்றாரு? உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் யோபுல கூட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? யோபு 1:10 வாசிக்கலாமா? யோபு 1:10 வாசிக்கலாமா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம முடிக்கலாம். யோபு 1:10 வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன பண்றாரா? எல்லா விதத்தையும் இழந்து எல்லா விதத்தையும் என்ன பண்றாரு? ஆண்டவர் வேலி அடித்து என்ன பண்றாரு? பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அவனுடைய எல்லை என்ன பண்றாரு? அந்த இடத்துல, அந்த தேசத்துல அவனுடைய புகழையும் அவனுடைய ஆஸ்திகள் என்ன பண்றார்? ஆண்டவர் டபுள் மடங்காக உயர்த்துகிறார் இல்லைங்களா?
உனி நான் இறந்து போகலாம், லாஸ்ட் கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் ஷேக்கிங் வரலாம். எல்லாருடைய வாழ்க்கையில என்ன பண்றது டவுன் அப் டவுன் என்ன பண்ணுது வந்தே வருது. தாழ்விலும் உயர்விலும் என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர் ஒரே சமமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன பண்ண போறோம், அங்க இருக்கிற வெட்டிப்பான ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு, யோபுக்கு அங்க கொடுத்தது போல அவன் எல்லா வச்சு என்ன பண்ண ஆண்டவர் வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்கிறார். அவனுக்கு இருக்கிற ஆடு மாடு சொத்து எல்லாத்தையும் என்ன பண்றாரு, இழந்தாலும் அவன் என்ன பண்றாரு, அங்க ஃபர்ஸ்ட் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவன் வேலி அடித்து பாதுகாத்துக்கிறான்னு சொல்லிட்டு சாத்தானே போய் என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட போயிட்டு சாத்தான் சொல்றான், நீ அவனை எல்லாம் ஆஸ்தி எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிறீங்க, வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளுகிற, அவனை விலைப்படுத்தி அந்த தேசத்துல என்ன பண்ணிருக்கீங்க, உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அவன் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக அதிகாரங்கள் இருக்கிறது அல்லையா. அதனால தான் என்னாகமம் 24:1 போல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த 2025 வசனத்திலே நம்ம வாக்குத்தத்த வசனத்தை போல நான் புறஜாதிகளை உங்களை முன்னிருந்து துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் என்னாகத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல ஜனம் தான். நம்ம இஸ்ரவேல ஜனங்களாக என்கிறது எகிப்தில நம்ம அடிமைகளாக இருந்தார்கள் இல்லையா. ஆனா அடிமை தனத்தில் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நம்மள கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு என்ன பண்றாரு, நம்மள காணும்படியாக செய்கிறார். நல்ல ஒரு தேசத்தை நம்மளுக்கு எல்லைகளை என்ன பண்றாரு, விஸ்தாரப்படுத்துகிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நம்ம என்ன பண்றாரு, விஸ்தாரப்பாடு நடத்தி உனக்கு இந்த 2024 அநேக கஷ்டங்கள் இருக்கலாம். கவனிக்கலாமா, இங்க கவனிக்கலாங்க. அநேக கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், போராட்டங்கள் இருந்திருக்கலாம். எனக்கு என்னவோ எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, எப்படி வாழ்வேன் என்று தெரியல. இந்த ஊர்ல நான் இருப்பனா, பெங்களூர்ல இருப்பனா, இல்ல நான் அந்த கிராமத்துக்கே போயிடுவேனா. நீ கிராமமா இருக்கலாம், சிட்டியா இருக்கலாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 2025 சொன்னது போல உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல உன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் எல்லை யாப்பேஸ் ஜெபித்தது போல ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்குவேன் என்று சொன்னது போல தினந்தோறும் நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே என் வீட்டை, என் குடும்பத்தை, நான் இருக்கிற பட்டணத்தை, நான் இருக்கிற கிராமத்தை விஸ்தாரமாக்குங்க ஆண்டவரே. நான் இருக்கிற இடங்களை சாட்சி கொடுக்கிற மகனாக நான் வாழும் பொழுது அந்த இடம், பட்டணம், அந்த கிராமம், அந்த இடம், அந்த வீடு, நீ இருக்கிற ஆபீஸ்ல இருக்கிற ஆபீஸ் எல்லாமே விசாரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீ அங்க இருக்கிற என்றால் உனக்கு ஒரு சமாதானம் இருக்கும். நீ அங்க இருக்கிற என்றால் ஒரு சந்தோஷம் இருக்கும். உன் எல்லையை பெரிதாக்கி தேவன் உன்னை எல்லாவற்றுக்கும் என்ன பண்றாரு, தீங்கிலிருந்து பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், அவர் ஜாதிகளை பெரிதாக்கிற தேவன், யாப்பேசை எல்லையை பெரிதாக்கிற தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னது போல பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுங்க. அவர் வாழ்க்கை, அவர் கட்டளைகளுக்கு கை கொண்டு நடங்க. அவர்களுடைய செய்கையில் அவர்களுக்காக செபியுங்க. அவருடைய இன்னும் ஜெபிக்கும் பொழுது, நன்றி செலுத்தும் பொழுது தேவன் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க போகையிலும் வருகையிலும் பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, எதை போலதான் இஸ்ரவேலை குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.